தம்பி இப்படி வச்சு இப்படி போ. இப்படி ஒரு வழி இருக்க? ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. உன் பேர் என்ன? பவ்வாலுங்க. உங்க அப்பா என்ன விட புத்திசாலி. பிறக்கும் போதே உனக்கு கரெக்டா பேர் வச்சிருக்கான். போ. யோ வாத்தியார, ஒரு எம்எல்ஏ வீட்டு பையன் தெரிஞ்சு அவனை ஃபெயிலாக்கிருக்க, உன்னை தண்ணிலாத காட்டுக்கு மாத்திரம் பாரு. ஜீசஸ், எம்எல்ஏ பிள்ளைங்கிறதுனால இதோட போச்சு. மந்திரி பிள்ளையா இருந்தா பாலைவனம் தான். சூசை நடடா. சும்மா அள்ளி குடிங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே மே தண்ணி உள்ள கிணறு நம்ம கிணறு தான். தண்ணி கரும்புச்சாறு மாதிரி இனிக்கும். ஏங்க வீடு இடி ஏதாவது வச்சிருக்கீங்க? அந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்லைங்க. கனமான ஆளு தான் போல இருக்கு. அட விவரமா இருப்பார் போல. ஏங்க வாத்தியாரா நீங்க? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? மொச பிடிக்கிற நாயும் மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன்ல. நாய்க்கு சரி, நான் வாத்தியார் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெட்டி, கிழிஞ்சு போன ஒரு கொடை, கக்கத்துல ஒரு பேப்பரு, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல ஒரு கண்ணாடி. இவ்வளவு அடையாளம் போதாதுங்களா உங்களை வாத்தியாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? வாத்தியார்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஐயோ அப்படி இல்லைங்க. ஏன் சொன்னேன்னா பக்கவாட்டு வருமானம் இல்லாத தொழில் அதுதானுங்களே. ரொம்ப தெளிவான ஆளுங்க நீங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? என்னது? இல்லீங்க, அஞ்சாவதா? நான் ஒண்ணும் படிக்கலீங்க. படிச்சு என்னங்க பிரயோஜனம்? என்ன அப்படி சொல்றீங்க? உத்தியோகத்துக்கு போலாமல்ல? உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய காசு சம்பாதிக்கலாமல்ல? சம்பாதிச்சு என்னங்க பண்றது? வீடு வாசல் வாங்கலாமல்ல? வீடு வாசல் வாங்கி தோட்ட துறவெல்லாம் வாங்க வேண்டியதானே? எல்லாம் வாங்கி என்னங்க பண்றது? சந்தோஷமா இருக்கலாமல்ல? இப்ப என்ன பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? இப்பவே சந்தோஷமா தாங்க இருக்கிறேன், ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு. ஏதோ நான் படிச்சதுதான் பிரயோஜனம் இல்ல. சரியா சொன்னீங்க. இந்த ஊர் பள்ளிக்கூடமாவது எப்படி இருக்கு? பரவாயில்ல சொல்லுங்க. அத சொல்ல முடியாதுங்க, நீங்களே போய் பாத்துக்குங்க. ஏதுலா முட்டை இட்டலாம்? அந்த வெடக்கோழி இப்பதான் முட்டை போட ஆரம்பிச்சிச்சு. முட்டை உனக்குதான். அதுகளுக்கு கொடு. ஆமா, ஒத்த முட்டைய 9 பேருக்கு வைப்பாக. காடு கலனின்னு மாடா உழைச்சிட்டு வர்ற ஆம்பளை நீ. 3 உசுரை காப்பாத்தணும். நீ சாப்பிடு. இந்த எனக்கு எதுக்குடி மஞ்சக்காரு? அதுலதான் சத்தே இருக்கு. அப்ப நீயே முழுங்கு. உனக்கு இல்லடி அறிவு கட்டவள. என் புள்ள இருக்கானே வயித்துல, அவனுக்கு கோடாயி தான் அடிச்சு குறி சொல்லிட்டானே 5வது புள்ள ஆம்பளை புள்ளன்னு. பிள்ளைய ஆட்டி விடுறே. உங்க ஆத்தா கத்துறான்ல, அறிவில்ல? பிள்ளைய போய் ஆட்டக்கூடாது. ஏன் அந்த குழந்தைய அடிக்கிற? உன் குழந்தை தானே? ஆமாங்க, பெரிய கழுத, பெரிய கண்ணின்னு பேரு. பொட்ட கழுத இது. பிறந்த வேலையில தான் பெரிய வெள்ளம் வந்து ரெட்ட காலமாட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு வச்ச மூத்த மூதாவிங்க இது. தொட்டில் இருக்குது அது. அது கருத்தம்மா, பொட்ட கழுத. அது பெரிய கதை. இதுவும் லேசுப்பட்டது இல்லைங்க. இது பிறந்தப்பதான் பஞ்சம் வந்து இருந்த ஒத்த பசு மாடு மொட்டை கிணத்துல விழுந்து செத்து போச்சுங்க. 7 நாட்டு சனிய. ஏன் மனுஷா, தண்ணி ரெண்டு போச்சு. இங்க என்ன வத்தி போச்சு? செத்த நேரம் உக்காரு. நம்ம சம்சாரங்க. இவளை கட்டிக்கிறதுக்கு முன்னால முழு வேட்டி தாங்க கட்டி இருந்தேன். காட்டிக்கிட்ட முன்னால எல்லாம் சுருங்கி கோமணம் ஆயிடுச்சு. இப்ப 5வது வயிற்றுல. 5வதா? 2 இங்க இருக்கு, இன்னும் 2. அதுங்க 2ம் பொட்டையாவே பிறந்ததா. கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு விட்டோம். கள்ளிப்பால் ஊத்தணும்
பணம் சேர்த்து போச்சு. என்னங்க இது இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? சாதாரணமா சொல்லாம அழுதுகிட்டா சொல்லுவாங்க. இருக்கிற 2 பொட்ட பிள்ளைங்களை கஞ்சி ஊத்தி கரை சேர்த்தாலே போதுங்க. அதுக்கு மேல நமக்கு சக்தி இல்லைங்க. சக்தி இல்லங்கிறீங்க, அப்புறம் வயித்துல இருக்கு 5வது புள்ள. அது கோடாங்கி குறி சொல்லிட்டான் 5வது ஆம்பளை புள்ளன்னு. அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன். என்னதான் காரணம் சொன்னாலும் இது கொலைபாதகம் இல்லையா? இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அத விடுங்க. காந்தி என்ன சொன்னாரு? காந்தி இத பத்தி காந்தி என்ன சொன்னாரு? கஷ்டப்படுற கண்ணுக்குட்டிய கொன்னுவிட சொன்னாரு. அவரு கொலைகாரரா? என்னங்க நீங்க படிச்சவங்க. அங்க டவுன்ல டாக்டர் கேட்டு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு படம் போட்டு பார்த்து ரகசியமா கழிச்சு விடுவீங்க. அது கொலை இல்லீங்களா? படிச்சவங்க பட்டினத்தாளுங்க நீங்க செஞ்சா சரி, பட்டிக்காட்டானுங்க படிக்காதவங்க நாங்க செஞ்சா தப்புங்களா? அட இங்கேயே ஒரு அநியாயத்தை பாருங்களேன். உழைச்சு கழிச்சவன் வெயில்ல உக்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கதை கேட்கிற ஆளு கோடை பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்க. வச்சுட்டேன். அது கோயில் மாட்டுக்கு என்னங்க தெரியும், உழவு மாட்டு கஷ்டம். நேத்து என்ன நாயின, இன்னைக்கு என்ன மாடுங்கிற. எப்பதான் மனுஷன் ஒத்துக்கு போறியோ? என் மூலி மொக்காத்தாளுக்கு இடுப்பு வலியா, உன்னை அவசரமா கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஆத்தி வாத்தியாரையா, காலையில வந்து இதெல்லாம் கழுவி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மொக்காத்தா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க வெளியே போறதா இருந்தா சாவியை என் வீட்டுல கொடுத்துட்டு போங்க. இந்தாடி வெள்ளையம்மா, விளக்கணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வா. மாடு உடம்பிட்டு இருக்கு, ஈத்தழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈன போறதுக்கு முன்னால மொக்கை கூட்டுக்குவா. மொக்க ஆடு ஈத்தழிஞ்சுட்டு இருக்கு. எங்க அப்பா உன்னை கூட்டிய சொல்லுச்சு. வா. ஏண்டா சொல்லிட்டியா? இந்த வந்துடுறது. வாப்பா மொக்க. கண்ணு தளவு மாதிரி கிடக்கும் போல் இருக்கப்பா. மாடு உழப்புறத பார்த்தா எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. ஏன் மொக்க மாமா அந்த கையை தட்டு போடு. ராசு இந்தாப்பா கயிறு. கண்ணு போனாலும் பரவாயில்லப்பா, பசுவை காப்பாத்தி விடுங்கடா சாமி. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இதுதான். என்ன சாமியோ எல்லாம் மொழி ஆம்பளை பிள்ளை தானே. கோடாங்கி சாமி குடிச்சு புட்டு குறி சொல்லியிருப்பான் போல இருக்கு. பாவி மக இப்பவும் பொட்டையத்தான் பெத்து போட்டிருக்கா. சாமி கொச்சில சுடு சாம்பல் அடிச்சிருச்சே. ஒட்டையா பெத்து போடு, உழப்பு பொழந்துரும்ல. இத பாருண்ணே, பிறந்த பொட்டைக்கு கள்ளிப்பாலை ஊத்தி ஊரு பேருக்கு தெரியாம தூக்கி எறிஞ்சிரு. நான் அது மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நேரத்தோட ஊராது போய் சேர்றேன். ஏப்பா மொக்க, இந்த தடவை ஆங்கன்னு குட்டி போட்டு பிடிச்சு விஷம் வித்து போடுறதானே? மாட்டை வித்து விடலாம்பா, பொண்டாட்டியை எங்க விக்கிறது? மொக்க இப்ப என்ன செய்யறது? இந்த மூலி கண்ணு வித்த காசு 50 ரூபா. இத வச்சு சின்ன உசுறு கதையை முடிச்சிரு. கடைசியா ஒரு தடவை இந்த பச்சை முகத்தை பாத்துறேன். ஆமா, இதுங்க மூஞ்சிய பார்த்து இறக்கப்பட்டுதான் 2 பொட்ட பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கேன். இது போதாது, போய் ஆக வேண்டியத பாப்பியா? நான் என்ன பண்ணுவேன் மொக்காத்தா? பொட்டையா பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா அழுது சாகிறத விட இந்த கள்ளிப்பாலை குடிச்சிட்டு கிழவியோட அரளி தோட்டத்துல கண்ணை மூடி நிம்மதியா நீ தூங்குடி கண்ணு. அடியாத்தே யாரு? வாத்தியாரையாவா? ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போடுற உன் கையால பச்சை பிள்ளைக்கு கள்ளிப்பாலை தரலாமா? பிள்ளைய பெத்த மொக்கையனே இத கொன்னுருன்னு சொன்ன பிறகு கொடுமைக்கு வாக்கப்பட்ட நான் வந்து பாவம் புண்ணியன்னு இறக்கப்பட்டு என்னையா செய்ய முடியும்? பெத்தவங்களே சொன்னாலும்
நீ இந்த காரியத்தை செய்யலாமா? நான் வேணும்னா இந்த பாவத்தை செய்யறேன். எல்லாம் என் தலை விதி. இந்த ஊர்ல எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தி தாலாட்டு பாடி கண்ணீர் கருமாயத்துல குளிப்பாட்டி என் வீட்டு அரளி தோட்டத்துல தொட்டி கட்டி தூங்க வச்சிருக்கிறேன். இதுதான் என் தோட்டம். இங்கதான் என் பிள்ளைங்க தூங்குது. இதுக்கு மேல இறக்கப்பட்டு தான் இந்த பாவத்தை பண்றேன். என்ன கட்டிக்கிட்டவன் பாதியில விட்டுட்டு போயிட்டான். கட்டிக்கிட்டவன் பேச்ச கேட்டு என் மகனும் ஒதுக்கிட்டு போயிட்டான். நான் பொட்டையா பிறந்தப்போ என்ன ஒருத்தி இப்படி கொண்டு இருந்தான்னா எனக்கு ஏன் இந்த ஈன பொழப்பு? கடவுள் இல்லாதவங்களுக்கு அதிகமா புள்ளைய கொடுத்து சோதிக்கிறான். இருக்கிறவங்களுக்கு புள்ளையே இல்லாம சோதிக்கிறான். எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்க? நீங்க சுமையா நினைக்கிற அந்த சிசுவை எனக்கு பிச்சையா கொடுத்தா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு நான் வளர்த்துக்குவேன். மிஸ்டர், பஸ்ல சிகரெட் குடிக்கூடாது தெரியாது? நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஹலோ, 450 450 கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்து உட்கார்ந்திருக்கேன். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தி குடிப்பேன், விஸ்கியும் குடிப்பேன். அத பத்தி கேட்க நீ யாருப்பா? நீ புத்தகம் படிக்கிற, நான் கட்டுறாத? யோ, புகையே இப்படி விடுற? நான் வித்தியாசமா விடுறியா? நீ வேணா அவன வாங்கி வித்தியாசமா விடு. யார் யார் ஒரு டிக்கெட் வாங்கல? நீடா மேல இருக்கல டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எத்தனை தடவை எடுப்பாங்க? முடிச்சுக்க லக்கேஜ் வாங்கணும்யா. விட்ட வண்டியை ஓரம் கட்டுங்கண்ணே. யோ, எல்லாரும் டிக்கெட்டை கையில எடுத்து வைங்க. தம்பி, யோ பெருசு, டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சாயா? நேத்தே எடுத்தாச்சு. என்னது? நேத்தே டிக்கெட் எடுத்துட்டியா? யோ, நேத்து எடுத்த டிக்கெட்லாம் இன்னைக்கு செல்லாதியா? என்னையா இது அநியாயமா இருக்கு? நேத்து இதே பஸ்ல தான் டிக்கெட் எடுத்து பாதி வழியில என் மாவ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பஸ்லயே ஏறி வரேன். இது போய் செல்லாதாமே. ஏயா கண்டக்டர், படிக்காத பயிலு என்ன ஏமாத்த பாக்குறாரு? வெள்ளங்காத வேலை. அதனாலதான் உங்க ஊருக்கு ரோடே போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் நாங்க வேணா டிக்கெட் எடுத்துறோம், நீ வேணா போட்டு குடுறா. போடாடு காசு குடியா? ஏங்க கண்ணாடி தம்பி, பார்த்தா விவரமா இருக்கிறீங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது செல்லுமா செல்லாதா? பெரியவரே, அது செல்லாது. Yesterday's ticket is not valid today. இந்த மாதிரி விவரமா சொன்னா தானே படிக்காத என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியும். யோ, நான் தமிழ்ல சொன்னா புரியாது. அந்த ஆள் ஹிந்தியில சொன்னா புரியுதா உனக்கு? கேன கேன தெலுங்குடா, அது தெலுங்கு. அதனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. ரோடு, மொழி, இனம், மலைன்னு தலையிட்டு பிச்சை எடுத்துறாத. உன் வேலை டிக்கெட் கொடுக்கறவன அதை முதல்ல பாடுறான். கேனப்படா. ரைட் ரைட். என்ன மிஸ்டர், என்ன இது? பொட்டிய பாதையில வச்சோம்னா டிராபிக் இறஞ்சாலும் தெரியாதா? 450 கொடுத்து டிக்கெட் வாங்கினா எப்படி சார் உங்க தலைமலையா போவான்? மிஸ்டர், ரொம்ப பசப்படாது. அப்படியே பொட்டி பத்திரமா தூக்கி உங்க தலைமலை வச்சுட்டு போனா வரா. சரியான காட்டாங்களா இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுக. நீங்க வாங்க. கலக்கிட்டீங்கண்ணே நீங்க. பின்ன எதுக்குடா நம்ம பயப்படணும்? தம்பி யாருன்னு சொல்லவே இல்லீங்களே. என் பேரு ஸ்டீஃபன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். மாட்டாஸ்பத்திரி டாக்டர். நீங்க போயிட்டே இருங்க, நான் சத்து ஒதுங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ டாக்டர் ஐயா, ஏன்டா காலை பிடிக்கிறீங்க? விடுங்கடா.
யாரா நீங்க? உங்களை பார்க்கத்தாயா நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். நீங்க தான் டாக்டர் தெரியாம ஏதேதோ அசிங்கமா பேசிவிட்டோம்யா. உங்க பால்வடியில முகத்தை பார்க்கும் போதே நான் நினைச்சையா நீங்க தான் மாட்டாசுபரி டாக்டர். நீங்க ஐயா டாக்டர், நான் தாயா கம்பவுண்டர். இந்த சாணி பொறுக்கிற சண்டா நாய் பச்சை கட்டு மோசம் போயிட்டியா.